வணக்கம். இது வழக்கு. சமீப காலமா தேர்தல் முன்விரோதம் அதிகமாயிட்டு வரத பார்க்க முடியுது. போட்டிக்கு நிக்கிறவங்க வாழ்க்கை முழுவதுமே எதிரிகளா மாறிடுறதையும் பார்க்கிறோம். ஆமா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்லயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தேர்தல் விரோதம் காரணமா வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு ஒருவர். அப்படி என்ன நடந்தது? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கண்மாய்ப்பட்டி என்ற கிராமத்தில் இதுவரை நடந்தேறாத ஒரு கொடூரம். ஆம், ஒரு மனிதரை கண்டம் துண்டமாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பியிருந்தது அந்த கொலை கும்பல். இது மட்டுமல்ல, அவரின் தலையை அருகே இருந்த கோவிலுக்கு எடுத்து வந்து பூஜை செய்த கொடூரமும் நடந்திருந்தது. ஜூன் 17ஆம் தேதி அன்றுதான் இந்த கோர சம்பவம். வன்மம் நிறைந்த காட்டுத்தனமான சில மனிதர்களால் அந்த நபரின் உடல் துண்டு துண்டாக வெட்டி கிடக்க, அருகே இருந்த கல்குமி முனீஸ்வரன் கோவில் பீடத்தில் ரத்த வெள்ளம். பலி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனை உயிர் பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க ஒன்னும் அவருக்கு எந்த துரோகமும் செய்யல. எங்களுக்கும் அவருக்கும் எந்த இதுவும் கிடையாது. கோவில் பீடத்தில் மனிதரை காவு கொடுத்த சம்பவம் அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்களுக்கும் பரவ கிடுகிடுத்து போனது கண்மாய்ப்பட்டி கிராமம். கதறல் ஒரு பக்கம், கண்ணீர் மறுபக்கம். சிதறி கிடந்த உடல் பாகங்களை தேடி எடுத்தார்கள் காவல்துறையினர். சாலையை ஒட்டியிருந்த அந்த வாய்க்காலில் தலையற்று கிடந்த அந்த நபர் வேறு யாரும் அல்ல, அதே பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர் சீனிவாசன் தான். 65 வயதான நிலையில் பரிதாபமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். உடனடியாக அவரது உடல் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி முழுவதும் பதற்றம் இருக்கவே காவல்துறையினர் குவிக்கப்பட்டார்கள். மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையும் நடந்தது. சீனிவாசனின் உறவினர்கள், கட்சிக்காரர்கள் என எல்லோருமே மருத்துவமனை வாசலில் குவிந்துவிட அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொண்டது காவல்துறை. ஒரு கட்டத்தில் அங்கு குவிந்தவர்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து பதற்றம். கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களும் எழுப்பப்பட்டது. என்ன நடந்தது? யார் கொலை செய்தார்கள்? தலையை வெட்டி கோவில் பீடத்தில் பூஜை செய்யும் அளவிற்கு அப்படி என்ன விரோதம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பல அதிர்ச்சி தகவல்களை சொன்னார்கள் சீனிவாசனின் குடும்பத்தினர். சுந்தர்ராஜன் சீனிவாசன் வீட்டுக்கு அருகே வசிப்பவர். இவர்தான் இந்த கொலைக்கு காரணமானவர் என்று கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த கொலைக்கு சுந்தர்ராஜனை காரணமாக சொன்னாலும் தனது மருமகன் சுப்பிரமணியன் தூண்டுதலின் பேரிலேயே கொலை நடந்திருப்பதாக சொன்னார்கள் சீனிவாசன் குடும்பத்தினர். ஆம், இதற்கான காரணமும் இருக்கிறது. சுப்பிரமணியன் தூண்டுதல் இல்லாம சுந்தராஜுக்கு எந்த இதுவும் கிடையாது. சுப்பிரமணியன் தூண்டுதனாலதானே சுந்தராஜ் செஞ்சாங்க. அவங்களை இது பண்ணணும், ரிமாண்ட் பண்ணாதான் எங்க இது பண்ணணும். அவங்க நாங்க 7 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவங்க 7 பேரும் அதுக்கு உடந்த என்ன காசு கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இவருக்கு குழந்தை எதுவுமே கிடையாது. அதனால இவங்களை தூக்கி பழி போட்டுட்டு அவங்களை தூக்கி உள்ள வச்சா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவங்களுக்கு பண்டாட்டி பிள்ளை இருக்கிறதுனால இந்த இதுல ஈடுபட முடியாது. அதனால சுந்தராஜா ஒரு இதாதான் பயன்படுத்திருக்காங்க. எங்க அம்மா எங்க அப்பா இறந்து 2 நாளா வேலைக்கு போகாம வீட்டுல இருந்ததா, அது ஒரு மிரட்டல் விதமா அங்க போய் வேலைக்கு வரல, கணக்கெல்லாம் ஒழுங்கா முடிக்கலன்னு அது வேற இது பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு சுந்தராசு செஞ்சிருப்பாராங்கிறது எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஆனால் அப்படியே செஞ்சிருந்தாலும் இவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய ஆனா அதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அவருக்கு சுப்பிரமணியனுக்கு சுந்தரராசு போன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி
ஏதாவது எனக்கு இப்படி பிரச்சனையா இருக்கு இப்படி பிரச்சனையா இருக்குன்னு இவராத்தான் இது பண்ணி சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் சொல்லல. அவருக்கும் உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஒரு ஊருக்கு தலைவரா இருக்கிறவர் அவர் என்ன ஏதுன்னு அதை கேட்கவும் இல்லை. அவர் சொல்றத வச்சு அவருக்கு என்ன சொன்னாருன்னு ஆனா எங்களுக்கு தெரியாது. அதை வச்சு 3 நாளைக்கு முன்னாடி இவர் இறக்குறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி 2 பேரும் போன்ல பேசியிருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு இவர் என்ன சொன்னாருங்கிற விவரம் எங்களுக்கு தெரியாது. பேசணும்னா அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்மாய்ப்பட்டி என்ற கிராமத்தில் வசித்து வந்த சீனிவாசன் திமுக அரசியல் பிரமுகர். இவரது மகள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஊரைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. விருப்பம் இல்லாமல் இந்த திருமணம் நடந்ததால் இரு குடும்பத்திற்கும் பகை மூண்டிருக்கிறது. எங்களுடைய அக்காவை தான் சுப்பிரமணியன் கட்டியிருக்காரு. என் கூட பிறந்த அக்காவை தான் சுப்பிரமணியன் கட்டியிருக்காரு. லவ் மேரேஜ்ல அது கல்யாணம் பண்ணி நான் வரையகாலா அங்கதான் வாக்க போடுவேங்கிற இதெல்லாம் போயிடுச்சு. ஆனா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்மந்தம் இல்லாதனால நாங்க எந்த இதுக்கும் போகலாம் வரல. அந்த பிள்ளைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இது வரைக்கும் கிடையாது. நல்லதா கெட்டதா என்னமே இல்ல இது வரைக்கும். இப்பயும் 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. 10 வருஷம் 15 வருஷம் கல்யாணம் முடிச்சு ஆக போகுது. எந்த நல்லதா கெட்டதா எந்த பழக்கமும் கிடையாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அடிக்கடி உங்க அப்பானாலதான் எனக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு 10 லட்சம் ரூபாய் செலவுன்னு சொல்லி அடிக்கடி அவங்க வீட்டுல அந்த பிள்ளைய ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்காங்க. ஆனா நாங்களாம் அந்த பட்டி நாங்களும் போட்டி போட்டிருக்கோம். நாங்களும் 4 லட்சம் செலவழிச்சிருக்கோம், அவங்களும் 4 லட்சம் செலவழிச்சிருக்காங்க. ஆனா நாங்க அதை பத்தி எதுவுமே பேசல. உங்களால இவ்வளவு செலவு வந்துச்சு நட்டா வந்துச்சுங்கிறத நாங்க எதுவுமே பண்ணல. நம்மளுக்கு நேரம் சரியில போயிருச்சு அப்படின்ட்டு நாங்க பேசாம இருந்தோம். சுப்பிரமணியன் சீனிவாசனுக்கு அக்கா மகன் என்ற போதிலும் அவர் அதிமுக பிரமுகர். பஞ்சாயத்து தேர்தலில் கூட திமுக பிரமுகரான சீனிவாசனும் அவரது மருமகனான அதிமுகவை சேர்ந்த சுப்பிரமணியனும் நேரெதிராக போட்டியிட்டிருக்கிறார்கள். இதில் சுப்பிரமணியன் அதிமுக சார்பில் வெற்றியை தழுவியிருக்கிறார். அதுக்கப்புறம் 2011 நடந்த எலெக்ஷன்ல வந்து சுப்பிரமணியமும் சீனிவாசனும் தான் நின்னாங்க. சஞ்சீவ் எங்க அப்பாவும் சுப்பிரமணியம் நின்னாங்க. சஞ்சீவ்ங்கிறவரும் நிக்கல. அந்த இப்ப வந்து அதிமுக இருக்கிறதுனால சுப்பிரமணியன் அவர் வந்து ஏடிஎம்கே, சுப்பிரமணியங்கிற வந்து ஏடிஎம்கே, அதனால அவரு ஜெயிச்சாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அதாவது நாங்க எதிர்த்து நின்னதுனால அவங்க வந்து எங்ககிட்ட சொத்து கேட்டு பிரச்சனை பண்ணாங்க. எங்க அப்பாவுடைய தங்கச்சி கோமதிங்கிறவங்க வந்து எங்ககிட்ட சொத்து கேட்டு பிரச்சனை பண்ணாங்க. இவர் வந்து இந்த பஞ்சாயத்து கணக்கு வழக்கெல்லாம் கேட்கிறப்ப வந்து அவங்க வந்து சொத்து இதெல்லாம் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தோட்டத்துல வந்து எங்க அப்பா நின்றுட்டு இருக்கும்போது சுப்பிரமணியம் அந்த வழியில போயிருக்காரு. இப்போ ஏதோ ஒரு இவரை பத்தி அசிங்கமா திட்டிருக்காரு. இது வந்து இவருக்கு கோவம் வந்து ஏண்டா இவனை திட்டுறேன்னு கீழே கிடந்த கல்லை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வழியா கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அவங்க தம்பிங்களை வர வச்சு ஆறுமுச்சாமி விநாயகமூர்த்திங்கிற என்பவரை வர வச்சு எங்க அப்பா வந்து அடிச்சுட்டாங்க. குடும்ப பகை மட்டுமல்லாது அரசியல் முன்பகையும் சேர்ந்து கொள்ள அதுவே இந்த கொலைக்கான காரணம் என்கிறார்கள். பல முறை சீனிவாசனுக்கும் அவரது மருமகன் சுப்பிரமணியனுக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீனிவாசன் வீட்டிற்கு அருகே வசித்து வந்த தனது சித்தப்பா சுந்தர்ராஜன் மூலம் சுப்பிரமணியன் காய் நகர்த்தி சீனிவாசனை கொலை செய்ய திட்டமிட்டதாக சொல்கிறார்கள். அப்படித்தான் இந்த கொலை அரங்கேறி இருப்பதாக நம்புகிறார்கள் சீனிவாசன் குடும்பத்தினர். சிக்கி பல ஊருக்கெல்லாம் இது இங்கே சுத்திட்டு வந்து கடைசியா இந்த ஊர்ல வந்து இருந்தாரு. கொஞ்ச நாளா இருந்துட்டு வந்து அந்த கோயில்ல வந்து பூசாரி சும்மா ஒரு இது பூஜை பண்ணிக்கிட்டு ஊர் மக்களை வந்து ஏமாத்திட்டு இருந்தவர். அவர் ஒரு பூசாரி கிடையாது. கிடைக்கல வந்து 4 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அவர் கூட இவர் நின்னாரு. அப்ப நான் வந்து இங்க இருந்து எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் போறேன். போகையிலே நான் அந்த இடத்துல சொன்னேன், ஏப்பா இவ்வளவு தூரம் உனக்கு என்ன கொடுமை செஞ்சாரு, இந்த மாதிரி செஞ்சுட்டியே, என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்துட்டியப்பான்னு சொல்லி அவன் சுப்பிரமணியன் காலில் இருந்து நான் கதறி அழுதேன். அவனுக்கு எந்த பதிலுமே அவர் சொல்லல, பேசாம நின்னாரு. போலீஸ்காரரும் அவருக்கு கை கொடுத்து நின்றுட்டு இருந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை இருக்கன்குடி காவல்துறையினர் கையில் எடுத்திருக்கிறார்கள். கொலை செய்தது சுந்தர்ராஜன் தானா அல்லது வேறு யாரோவா? சுப்பிரமணியனுக்கு இந்த கொலையில் சம்பந்தம் இருக்கிறதா என்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு
நிச்சயம் விடை கிடைக்கும் விசாரணையின் முடிவில். மகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு மகளையும் மருமகனையும் தன்னோட வீட்டிலேயே இருக்க சொல்லி அரவணைப்பா வச்சிருந்த அந்த மாமியார சரமாரியா வெட்டி சாச்சிருக்கிறாரு அந்த மருமகன். சொத்து பிரச்சனை இன்னைக்கு அவரை கொலகாரனா ஆக்கியிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஓர் விவசாய கிராமம் உம்பளச்சேரி. இந்த ஊரில் வசிக்கும் பெண்மணி கோகிலம். 65 வயதாகும் கோகிலத்தின் கணவர் சுப்பையன் சில வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார். அதன் பிறகு தன் ஒரே மகள் கலைச்செல்வியுடன் தனியே வசித்து வந்தார் கோகிலம். உறவினர் மூலம் கரியாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மாணிக்கத்தின் மகன் செல்வராஜ் வந்து கலைச்செல்வியை பெண் கேட்க முதலில் மறுத்த கோகிலம் பின் சம்மதித்தார். செல்வராஜுக்கும் கலைச்செல்விக்கும் திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே கோகிலம் தனியாக இருந்ததால் மகளையும் மருமகனையும் உம்பளச்சேரிக்கே அழைத்து வீட்டோடு மாப்பிள்ளையாக தங்க வைத்துக் கொண்டார். செல்வராஜ் மாமியார் வீட்டில் தங்கியபடியே கிடைக்கும் விவசாய கூலி வேலைக்கு சென்று வந்தார். சுமூகமாக போய்க் கொண்டிருந்தது இவர்கள் வாழ்க்கை. இந்நிலையில் சில நாட்களாக செல்வராஜ் கோகிலத்திற்கு சொந்தமான 1/2 ஏக்கர் நிலத்தை தன் பெயருக்கு எழுதித் தரும்படி கோகிலத்துடன் தகராறு செய்துள்ளார். ஆனால் கோகிலம் தன் கணவர் சம்பாதித்த அந்த 1/2 ஏக்கர் நிலத்தை உயிரே போனாலும் எழுதித் தர முடியாது என கூறிவிட்டார். இதில் ஆத்திரமடைந்த செல்வராஜ் கடந்த வாரத்தில் ஒரு நாள் கோகிலம் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து அங்கு வந்துள்ளார். வீட்டில் இருந்த உலக்கையை எடுத்து கோகிலத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. சரிந்த கோகிலத்தின் அலறல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வர செல்வராஜ் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். யாருமே மனுஷன் இல்ல, அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்து 3 பிள்ளைகளையும் வேற மனுஷர் இல்ல. அவங்க குடிச்சுட்டு வந்து அடிப்பாங்க, அம்மாவுக்கு தொந்தரவு விட்டாங்க. குடிச்சிட்டு வந்து நிலத்தை வித்து கேட்டாங்க, நிலம் எழுதி விட்டாருன்னு சொன்னா அதை வித்துட்டு அப்படின்னு அடிச்சாங்க. அதுக்காக உலக்கையால் அடிச்சு அம்மா மண்டை வச்சு அம்மா தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சிருந்தாங்க. படுகாயமடைந்த கோகிலத்தை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு கோகிலம் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கோகிலாம்பா வந்து மருமனை வந்து வீட்டோட வச்சிருந்தாங்க. அவங்க வந்து அது என்னன்னா ஏதோ நில பிரச்சனையினால நிலம் கொடுக்கலங்கிற பிரச்சனையில விழிச்சு ஏதோ உலக்கையில ஏதோ அடிச்சிட்டதா தகவல் சொன்னாங்க. ஆனா அவங்கள வந்து ரொம்ப உயிர் மோசமா இருந்ததை தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல கொண்டு சேர்த்து வச்சிருந்தாங்க. அங்க சிகிச்சை பணம் இல்லாம கொண்டு வந்து இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணோம். அந்த அடக்கம் பண்ணத்தை கூட செலவு பண்ண இல்லாம தவிச்சாங்க. நாங்க ஊர்ல எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பணத்தை போட்டு அவங்க அடக்கம் பண்ணிருக்கோம். கோகிலத்தின் மகள் கலைச்செல்வியும் உறவினர்களும் கொடுத்த புகாரின் பேரில் கரியாப்பட்டினம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செல்வராஜை தேடி வந்தனர். இந்த சமயத்தில் செல்வராஜ் உம்பளச்சேரி பகுதியில் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது. உடனே காவல்துறையினர் உம்பளச்சேரி பகுதிக்கு விரைந்து சென்றனர். தலைமறைவாக பதுங்கி இருந்த செல்வராஜை கைது செய்தனர். இதுல வந்து போன வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு நிலத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு 1/2 ஏக்கர் நிலத்தை வாங்கி வித்துட்டு தண்ணி அடிச்சுட்டு அது மாதிரி இது பண்ணிட்டு போயிட்டான். இது வந்து இப்படி நாளடைவில் பார்க்கல இந்த மாசம் 5ஆம் தேதி 6ஆம் மாசம் 5ஆம் தேதி அன்னைக்கு தண்ணியை போட்டு வந்து வீட்டுல உலக்கையை எடுத்து அந்த கோயிலாம்பழம் அடிச்சு தலையில அடி காயம், கையில காயம், காயம் மட்டும் ரொம்ப அவங்க சீரியஸா போய் அவங்க கொண்டு போய் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்தாங்க. இதுல வந்து ஒரு 13ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. ஒரு வாரம் சென்று இறந்து போனதுக்கப்புறம் இவன் ஆளு எஸ்கேப் ஆயிட்டான். இவன் ஆளு எஸ்கேப் ஆனது இப்பதான் போலீஸ்ல பிடிச்சிருக்காங்க. 1/2 ஏக்கர் நிலத்திற்கு ஆசைப்பட்டு கணவர் தாயை கொன்றுவிட அனாதையாக நிற்கிறாள் கலைச்செல்வி. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலிருந்து கடனாக பெற்று பினான்ஸ் மூலமாக மாத தவணையில திருப்பி செலுத்துவதாக கூறி வாங்கிய வாகன கடனை திரும்ப செலுத்தாத சூழல்ல அந்த கார் வந்து சட்டப்படி பறிமுதல் செய்யப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட கார் தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அந்த கார்ல ஆர்சி புக்ல இருக்கிறவருடைய பெயர் உரிமையாளர்னு சட்டம் பார்க்கிறதா, இல்ல அது கடனாக கொடுத்தவருடைய வந்து அவருடைய பெயரை வந்து உரிமையாளராக பார்க்கிறதா, இந்த சட்டத்தின் நிலை என்ன? தற்போதைய சூழல்ல
இன்கம் டாக்ஸ் பேப்பரின் அடிப்படையிலையும் மாத சம்பள அந்த ஆவணங்கள் அடிப்படையிலையும் வாகனங்கள் வாங்குவதற்கு தேசியமயமாகட்ட வங்கிகளாகட்டும் பிற நிதி நிறுவனங்களாகட்டும் அவங்க எல்லாம் வந்து கடன் கொடுக்கறாங்க. அந்த கடன் கொடுக்கும் பொழுது ஒரு பினான்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்திடப்படுகிறது. அந்த பினான்ஸ் அக்ரிமெண்ட் படி மாத தவணை என்ன, அவங்க வந்து தவறாமல் எவ்வளவு செலுத்தணும், வட்டி எவ்வளவு, பிரின்சிபல் எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை வந்து திரும்ப செலுத்தாத சூழல்ல சட்டப்படி அந்த வாகனத்தை திரும்ப பெறுவதற்கான உரிமை வந்து அந்த 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 அக்ரிமெண்ட்லயே அது குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல மாத தவணை வந்து கட்டாத சூழல்ல அந்த கடன் கொடுத்த நபர், அந்த நபரோ தனியாரோ இல்ல தனியார் நிதி நிறுவனம் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா இருக்கும் சூழல்ல அவங்க வந்து லீகலா அந்த காரை வந்து பொசிஷன் எடுத்துறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல சில நேரங்கள்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவரால் அதாவது எங்கிட்ட இருந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, அது சட்டத்துக்கு புறமான செயல்னு சொல்லி புகார் கொடுக்கப்பட்டு அது வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த வாகனம் வந்து காவல்துறையால் கைப்பற்றப்பட்டு நடுவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறது. அப்போ பினான்ஸ் கம்பெனிக்கு அந்த காரை கொடுக்கறதா இல்லன்னா யாருடைய பேர்ல ஆர்சி புக் இருக்கோ அவருக்கு கொடுக்கறதாங்கிற ஒரு சட்ட சிக்கல் ஒன்று ஏற்படுகிறது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி பல வழக்குகள்ல பல தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறது. அப்படி ஒரு தீர்ப்பு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் டி.எஸ். சிவஞானம் அவர்கள் முன்னாடி ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கினுடைய அடிப்படை சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து ஒரு வங்கியில கடன் வாங்குறாரு, காருக்காக கடன் வாங்குறாரு. அந்த கடன் வாங்கி அவர் கவனம் சரியா செலுத்தாத சூழல்ல அந்த காரை வந்து சட்டப்படியாக அவங்க பொசிஷன் எடுத்துறாங்க. ஆனால் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு புகார் கொடுக்கிறாரு, பல நபர்கள் வந்து என்னிடம் வண்டியை பறிச்சுட்டு போயிட்டாங்க, அதுல பல ஆவணங்கள் இருந்தது, அதுல பணமும் இருந்ததுன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்கிறாரு. அந்த புகாரின் அடிப்படையில சென்னையில ஒரு காவல் நிலையத்துல அது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது அந்த கார் வந்து பேங்க்ல தான் இருக்கு, பேங்க் தான் எடுத்திருக்காங்க, அவங்க டியூ கட்டாம எடுத்த காரணத்தினால அவங்க எடுத்திருக்காங்கிறது தெரிஞ்சு அந்த காரை கைப்பற்றி நடுவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நடுவர் நீதிமன்றத்துல அந்த ஆர்சி புக்ல பெயர் இருக்க நபர், காவல் நிலையத்துல புகார் கொடுத்த நபர் வந்து அவர் ஒரு மனு தாக்கல் செய்யறார். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தாக்கல் செஞ்சு இந்த கார் எனக்கு சொந்தமானது, ஆர்சி புக் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. அந்த மனு உரிய விசாரணைக்கு பிறகு நடுவர் நீதிமன்றத்துல அந்த காரை வந்து அந்த உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க, யார் பேர்ல ஆர்சி புக் இருக்கோ. ஆனால் அதன் பிறகு சுமார் ஒரு 30 நாட்கள் கழித்து அந்த வங்கி ஒரு மனு தாக்கல் செய்து அதே நடுவர் நீதிமன்றத்தில் இல்ல நாங்க தான் பினான்ஸ் பண்ணிருக்கோம், எங்களுக்கு ஏராளமான பணம் தர வேண்டி இருக்கிறது, பினான்ஸ் அக்ரிமெண்ட் இங்க இருக்கு, முதல்ல கொடுத்த மனுவுல எங்களை சேர்க்காம விட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கூறுகிறது. உடனே அந்த நடுவர் நீதிபதி நடுவர் விசாரிச்சு அவர் சொல்றாரு, ஏற்கனவே போட்ட உத்தரவுகள் எல்லாம் அதுல பரிசீலனை செஞ்சு அந்த பழைய உத்தரவுல வந்து பினான்ஸ் கம்பெனி இருந்த விவரங்கள் வந்து தெரியல, அதனால அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டு விட்டது, ஆகவே புதிதாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆகவே இந்த முதல்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த முதல்ல வந்து உரிமையாளர் ஆர்சி புக்ல உரிமையாளர் இருக்கிற நபர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறார். அதாவது இரண்டாவது போட்ட உத்தரவு தப்பு, ஒரு நடுவருக்கு ஒரு நீதிபதிக்கு சட்டப்படி தனது உத்தரவை மாற்றியமைக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு தாக்கல் செய்யறார். அந்த மனுதான் நீதியரசர் சிவஞானம் அவங்க முன்னாடி வரும்பொழுது அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய பல தீர்ப்புகள் எல்லாம் வந்து அதுல அலசி ஆராய்ந்து அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு ஆர்சி புக்ல ஒருத்தருடைய பெயர் இருந்தாலும் கூட அது பினான்ஸ் எடுக்கப்பட்டால் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ட்ரஸ்டியாவோ ஒரு பெயிலியாக தான் செயல்படுகிறார். எப்போது அந்த கடன் எல்லாமே அந்த வங்கிக்கோ யாரிடமிருந்து கடனாக பெற்றப்பட்டதோ அதை திரும்ப செலுத்தப்பட்ட பிறகு என்ஓசி வாங்கிய பிறகுதான் அவர் உரிமையாளருங்கிற கோதாவில் வர்றாரு. ஆகவே கீழமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு வந்து சரியான தீர்ப்பு தான். அந்த அடிப்படையில பினான்ஸ் கம்பெனிக்கு டியூ இருக்கும் பொழுது அவங்க சட்டப்படியா அந்த காரை எடுத்திருக்காங்க. அந்த காரை எடுத்து அது வழக்கு பதிவாக செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது உரிமையாளருங்கிற பெயரை பொறுத்த வரைக்கும் ஆர்சி புக்ல பெயர் இருந்தா மட்டும் பத்தாது, ஏன்னா அவர் ஒரு ட்ரஸ்டியாகவும் ஒரு பெயிலியாகவும் தான் இருக்கிறாரு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். ஆகவே இந்த பினான்ஸ் கம்பெனிக்கு தான் அந்த காரை கொடுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் வந்து ஒரு நபர் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சொல்றாரு, எனக்கு என்ஓசி தர மறுக்கிறாங்க, நான் பணம்லாம் கட்டிட்டேன் அப்படிங்கிற தீர்வுகள் இருக்கு, எனக்கு வந்து எனக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகாராக கொடுத்தால் சட்டத்தில் அதுக்கான பாதுகாப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பினான்ஸ் கம்பெனி சட்டத்தால் வரையறுக்கப்பட்ட அந்த விதிகளுக்கு உட்பட்டு கடனாக கொடுத்து அந்த கடன் திரும்ப செலுத்தப்படாத சூழல்ல அவங்க அந்த காரை சட்டப்படியா எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அப்படிங்கறத அந்த தீர்ப்பு கூறியிருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.